இருக்கின்ற விவசாயிகள் கால்நடை வளர்ப்பு, இந்த கால்நடை வளர்ப்பு இந்த பகுதியிலே பிரசித்தி பெற்றது. காங்கேயம் என்றால் காங்கேயம் காளை ஞாபகத்துக்கு வரும். அப்படி பெயர் பெற்ற காங்கேயம் இந்த மாவட்டத்திலே கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை உடுமலைப்பேட்டையிலே 255 கோடியில கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இது அதிமுக சாதனை. இன்னைக்கு மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அந்த எண்ண ஓட்டத்திற்கு தகுந்தவாறு ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். இன்றைக்கு காங்கிங் காலை சொல்லிட்டு அற்புதமா காங்கிங் காலை சின்னம் இங்கே ரவுண்டானாவில் அமைக்கப்படும் என்று அறிவிச்சேன். அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் அழகா வடிவமா நீங்க மகிழ்கின்ற விதமாக அற்புதமான காங்கிங் கால வடிவில சின்னம் அமைக்கப்படும். போன தடவை வந்த போது அறிவிச்சவர் என்ன சார் நடராஜன் வந்து உண்மையான காலை கொடுத்தார், காங்கி காலை கொடுத்தார். அதிமுக ஆட்சிக்கு வந்தா இந்த இனம் காக்கப்படும், காங்கி காலை இனம் காக்கப்படும். அது மட்டும் இல்லைங்க, நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்றேன். அங்க பஃபலோ பால் பண்ணைக்கு போகும்போது அங்க ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கிடைக்குது. ஆக நம்முடைய விவசாயிகள் உபதொழில் கால்நடை வளர்ப்பு. பல கிராமத்துல பல விவசாய தொழிலாளி கால்நடை வளர்க்கப்பட்டு பசுகளை வளர்க்கப்பட்டு அதிலிருந்து பால் கறக்கப்பட்டு நம்முடைய கூட்டுறவு சங்கத்துக்கு அளித்துக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு வருமானம். இந்த வருமானம் கூடுதல் செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கே பார்வையிட்டு நம்முடைய சேலம் கூட்டுரோட்ல 1000 கோடியில 1050 ஏக்கர்ல பிரம்மாண்டமான ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா கொண்டாந்து இந்த கால்நடை ஆராய்ச்சி நிலையம், ஆடு வளர்ச்சி, மீன் வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, இப்படி விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக 1000 கோடியில போட்டு கட்டணத்தை கட்டி முதற்கட்டமா